ஹலோ! வெல்கம் டு மை சேனல் மணிமொழிஸ் கிச்சன் கிரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரான் பிரியாணி தாங்க செய்ய போறோம். ப்ரான் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகாம ஜூஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ இது க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுல நான் இப்போ அதை மேரினேட் பண்ணி வச்சுறேன். கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சமா உப்பு, கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நான் நல்லா கலக்கி வச்சிடுறேங்க. ஒரு ½ hour ஊறட்டும். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்காங்க. 100 ml ஆயில் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கங்க. இது மேரினேட் பண்ணி வச்ச ப்ரானை இந்த ஆயில்ல போட்டு ஒரு 5 minutes பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்ப இதை எடுத்துடலாங்க. எடுத்து தண்ணி வச்சிடலாம். நான் இப்ப இதே எண்ணெயில இந்த பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 6 லவங்கம், 2 பட்டை வச்சிருக்கேன். இதுல சேர்த்துக்கிறேங்க. இப்ப இதுல வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. 2 வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கி வரணுங்க. அது வரைக்கும் வணங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேங்க. அது இதோட சேர்த்துக்கலாம். நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க. அது இதோட சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நான் மசாலா பொருள்லாம் வச்சிருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ½ டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, ½ டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சிருக்கேங்க. இது கலருக்காக. காஷ்மீரி சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மசாலா லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்து தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரட்டும். அதுக்குள்ள நடுவுல நான் வந்து சாதத்துக்கு அரிசி உழ வச்சிருக்கேன். அரிசிக்கு அது கொதிச்சோன்னா நம்ம அரிசியை வடிச்சு வச்சுக்கலாம். இப்ப நான் இதுல கர்ட் ½ கப் வச்சிருக்கேங்க. அது சேர்த்துக்கிறேன். லெமன் இப்ப வந்து ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லா. அதே இதுல பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்ப மசாலா நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் மூடி வச்சிடலாம். சாதத்துக்கு தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்ப அதுல நான் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேங்க. 1 hour ஊறி இருந்துச்சு. அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு மாதிரி ஆஃப் பாயில் இல்லைங்க. இது கொஞ்சம் நல்லாவே சாதமாவே வெந்து வரணும். நம்ம இதுக்கு எதுவும் தண்ணி ஜாஸ்தி சேர்க்க போறது இல்லை. அதனால இது கொஞ்சம் நல்லா ஒரு 95% நல்லா சாதமாவே வெந்து வச்சுன்னா மீதி நம்ம வந்து இதுல 5% நம்ம தம் போட்டுக்கலாம். நான் வந்து பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வச்சு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை இப்ப இதுல சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்ன்றவங்க சேர்த்துக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ப்ரானையும் இதுல சேர்த்துக்கலாங்க.
இது அரிசி வேகிறதுக்குள்ள இது கொஞ்சம் நல்லா இதுல ப்ரான் மசாலால வெந்து வரும். இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுல நான் இப்ப ஒரு 3/4 டம்ளர் தண்ணி மட்டும் சுடு தண்ணி ஊத்திக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து சாதம் வந்து முக்காவாசி வேக வச்சுதான் போட போறோம். சாதமா தான் போட போறோம், அரிசியா போட போறதில்ல. அதனால தண்ணி இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இதுல நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்துடலாங்க. இது மெதுவா அரிசி உடையாம நல்லா கலந்து விடணுங்க. இப்ப இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம திறந்து பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல செய்யும் போது அது வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகாம கொஞ்சம் ப்ரான் ஜூஸியா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்கை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.